வெண்டைக்காய் எப்படி என்னோடய ஸ்டைலில் பண்ணுறேன்னு சொல்கிறேன். இதில் கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டு தாளிக்கிறோம். தாளிச்சிட்டு வெங்காயமும் பூண்டும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறோம். வெங்காயம் பூண்டு வந்து ஒரு 4-5 பல் போட்டுக்கலாங்க. இது ஒரு 1/2 கிலோ வெண்டைக்காய். ஜீரகம் மட்டும்தான் போட்டு தாளிச்சிருக்கோம். எல்லாத்துக்கும் கடுகு போடணுன்னு அவசியம் இல்லை. இதில் வந்து நம்ம இப்போ 2 பச்சை மிளகா போட்டுக்கிறோம். பெருசாகவே போட்டுக்கலாம். ஏன்னா வெண்டைக்காய் இப்போ எல்லாம் இது சின்ன சின்னதாக ஆகிட்டுனா அது வாயில் படி போட்டுருவோம் பசங்களுக்கு, சின்ன பசங்க இருக்கிறவங்களுக்கு. இதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன்னா, லேசாக வறுத்தா போன வெண்டைக்காவை போட்டு வறுப்போம் இல்லையா, இதை வந்து வெண்டைக்காவை போட்டுருவோம். வெண்டைக்காவை போட்டுட்டு இது நல்லா மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வெந்த பிறகு கொஞ்சம் அப்பப்போ எடுத்து விட்ருங்க. ஏன்னா அடி பிடிச்சிக்க போது. எடுத்து கிண்டிக்கிட்டே இருந்திங்கன்னா 5-10 நிமிஷத்தில் வந்துடும். உப்பு 5 நிமிஷம் கழித்து போடலாம். நல்லா வெந்த பிறகு நம்ம சாம்பார் பொடியோ இல்லை காரப்பொடி தனியாக போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கிண்டிட்டு இறக்கலை. ஏன்னா முன்னாடியே நம்ம சாம்பார் பொடி போட்டோம்னா காரம் அடித்த மாதிரி இருக்கும் காய். இது ரெகுலராக சமைக்கிறவங்களுக்கு தெரியும், ஏது அவங்களுக்கு சொல்கிறேன். இது பாதி வந்தவுடனே நான் உப்பு போட்டுருவோம். உப்பு போட்டுட்டு அது இன்னும் இது நல்லா வெந்த பிறகு உப்பு சேர்ந்து நல்லா வெந்த பிறகு சாம்பார் பொடி போட்டுட்டு அதுவும் நல்லா வந்த பிறகு இதில் தேங்காய் வந்து லேசாக வறுத்துட்டு அரைச்சி இது கடைசியாக அந்த பொடியை போட்டுருவோம். சும்மா பச்சையாக பொடி போட்டிங்கன்னா இந்த வெண்டைக்காய் வறுவலுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வறுத்து அரைச்சி போட்டு பாருங்கள், இன்னொரு சுவை நல்லாயிருக்கும். இதை ஃபுல்லாக காட்டுறதுனா 1/2 hour ஆகிடும். நீங்கள் சொன்ன மாதிரி செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.